இருக்காருங்கடா போங்கடா. டேய் அவன்ட்ட ஏன்டா பேட்ட குடுத்தீங்க? பேட்ட வாங்குங்கடா. என்னடா என்ன பார்த்து நெல்ச்ச மாதிரி தெரியுதா? அவனா பேட்டிங் ஆடுறேன்னு சொல்றான். டேய் தம்பி, இங்க கைலாக்கா வீடு தெரியுமாடா? நேரா போய் 3வது சந்துடா. சரிடா. மூணாவது சந்து. டேய் தம்பி, இங்க கைலாக்கா வீடு எங்க? கைலாக்கா வீடா? வாங்க. இந்த வீடு தானடா? கைலாக்கா, கைலாக்கா, கைலாக்கா. என்ன வீட்ல யாருமே இல்ல? ஏங்க 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 வாங்க. ஏங்க நான் தாங்க, பயப்படாதீங்க வாங்க. ஏண்டா அம்மா கூட ஆள் வந்திருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன்? அட வாங்க, நான் தாங்க, பயப்படாதீங்க வாங்க. அடிக்கடி அவன் கூட இப்படிதான் விளையாடிட்டு இருப்பேன். அவன் நினைச்சுதான் பண்ணேன், மன்னிச்சிருங்க. ஏங்க பெரியவன் நானே இவ்வளவு பயப்படுறேன், சின்ன பையன் எவ்வளவு பயப்படுவான்? யார் இவனா? சந்திரமுகியே வந்தாலும் அசராம கண்ணு மாதிரி நிப்பான். முகரைய பாரு. ஆமா நீங்க? ஜோசஃப்ங்க, போன்ல பேசணுமே. ஓ நீங்களா? நீங்க மதியம் மேல தானே வரேன்னு சொன்னீங்க. இல்லைங்க, நைட்லாம் தூக்கமே இல்லை, அதான் வரசா கிளம்பி வந்துடலான்னு வந்துட்டேன். உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு பார்த்தேன், ஆனால் நீங்கள் ஃபோன் கட் பண்ணிட்டே இருந்தீங்க. யார் நானா? ஆமாம் நீங்கள் தான். இங்க வாடா. ஏண்டா கேம் விளையாடும்போது யாராச்சும் கால் அடிச்சா என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். ஏன்டா கட் பண்ற? ஓ நீங்க தான் ஜோசஃபா? ஆமாடா. ஏங்க மும்பரமா கேம் விளையாடிட்டு இருக்கும்போது உங்களை யார் ஃபோன் பண்ண சொன்னா? அடி ஏங்க குடா போனே. போ ஸ்கூல் போ. ஏய் கையலே, அடி பேரா சொல்லி கூப்பிடுற. போடா. எல்லாமே நீங்களே செஞ்சிருவீங்களா? ஆமா பின்ன நல்லா சமைக்கவும் செய்வேன். நானே சொல்லக்கூடாது, நீங்களே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. போதுங்க. செமையா இருக்குங்க. அதான் தெரியுமே, என் சமையலுக்கு இந்த சுத்து வட்டாரமே அடிமை. இந்த ஊர்ல இருக்க கிழவங்களுக்கெல்லாம் நான் தான் சமைச்சு போடுவேன். அதுங்களால என்ன முடியுமோ கொடுக்குங்க. இந்த ஊர்ல ஏதாவது திருவிழா விசேஷம்னா என் சமையல் தான். போன வாரம் ஒரு கொண்டக்கடலை ரசம் நீங்க தான் நானே சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க. இப்படிதான் நேத்து ஒரு பாட்டி சொல்லுச்சு, பாதியிலே தட்ட புடிங்கிட்டேன். என்ன படிச்சிருக்கீங்க? பிகாம் முடிச்சிருக்கேன். அப்புறம் இந்த சின்ன சின்ன கோர்ஸ்லாம் நெட்லேயே பண்ணிட்டு இருக்கேன். அம்மா இருந்த வரைக்கும் காலேஜ் போக முடிஞ்சது. அதுவும் போனதுக்கப்புறம் எல்லா வேலையும் நானே தனியாக பண்ண வேண்டியதாக இருக்கா. அதான் எல்லாமே நெட்லேயே. சூப்பருங்க. சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம். என்ன திட்டத்தோடு வந்திருக்கீங்க? கமலா வீட்டில் பணக்கார பையனை பார்த்து முடிச்சிருக்காங்களாம். எனக்கு அவ்வளோ வசதி இல்லை, அவள் வீட்டில் என்ன அவளே ஒத்துக்கல. இதெல்லாம் அவ சொல்லிட்டா. என்ன திட்டம்னு நீங்க சொல்லுங்க. உங்ககிட்ட உதவி கேட்கறது தான் என் திட்டம், அதுக்கு தானே வந்திருக்கேன். அப்ப கையில கொஞ்சம் காசும் மனசுல கொஞ்சம் காதலையும் எடுத்துக்கிட்டு பக்கத்து ஊர்ல இருந்து கிளம்பி வந்துடுறது. மற்றபடி வர ஒன்றும் இல்லை. அவள் வீட்டில் வெளியே விட மாட்டாங்க, அவளை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சு பார்க்க விடாமல் பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணுறது? அதுலேருந்து மட்டும் அவளை காப்பாற்றி என்கிட்ட சேர்த்துட்டீங்க, நீங்கள் தான் என் குலசாமி. சரி எப்போ போகிறோம், எப்படி போகிறோம்? நீங்க கூட வரீங்களா? நான் வரல, நான் வந்தால் கொண்டு வாங்க, நீங்கள் போங்க. ஓ சரி நான் பார்த்துக்கிறேன். நீங்க போய் ரெஸ்ட் நான் முடிச்சுட்டு கால் பண்ணுறேன். பார்த்து போங்க. பார்த்து போங்க. சேர்த்து வச்சிருவாளா?